மத்திய அரசு வந்து தொடர்ந்து நிதி தருதுல ரொம்ப பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்னுடைய கருத்துல வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து பாரதிய ஜனதா கொஞ்சம் தவறு இழைத்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரங்களை நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து நிச்சயமா 20 தாண்டும் 25 தொடும் அப்படின்றத தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வராரு. இதை வந்து அவரு களத்துல மக்கள் கிட்ட போய் பேசுனதுல இருந்து வந்த பதிலா பார்க்கலாமா, இல்ல ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன் அரசியலா பார்க்கலாமா, எப்படி நீங்க பாக்குறீங்க? நம்ம சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம். அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக தன்னுடைய கேடரை எந்தூஸ் பண்றதுக்காக அவர்களுக்கு பயங்கரமான ஊக்கத்தை கொடுப்பதற்கான ஸ்டேட்மெண்ட் தான். சப்போஸ் இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து அவங்களுக்கு 15% தான் வரும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம். அவர் வெளியில வந்து எங்களுக்கு 15% வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டார். அவர் ஒரு ஹை நம்பரை தான் சொல்லுவார். ஆனா அது என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு இலக்காக மாறுது. 25 வரும். நீங்க இப்ப திருப்பி இப்பவே அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம 25ல 30% வருவோம் அப்படின்னு சொல்லுவார். புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து அவர்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும்னு ஆரம்பத்துல கேட்டப்ப அவர் வந்து அதுக்குள்ள மாட்டவே இல்லை. ஏன்னா பேசிக் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே பெரும்பாலும் 100% ஸ்வீப் டிஎம்கே கூட்டணிக்கு, அதிகபட்சமா போனா 1 அல்லது 2 இடம் தான் அந்த கூட்டணிக்கு போகும். அது கூட ஏடிஎம்கேக்கு போகுமா பாஜகவுக்கு போகுமான்னு தெரியாது. அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் ப்ரீபோல் சர்வே நமக்கு முதல்ல கொடுத்தது. ஆனால் அதுக்கு பிறகு கேண்டிடேட்ஸ் நிக்க வைக்கும் பொழுது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வராங்க, ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சிஸா மாறுது. அப்போ வந்து கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னும் ஒரு 4-5 கான்ஸ்டிடுவன்சி பொட்டன்ஷியலி வின்னபிள் அப்படின்னு வராது. அதுல வந்து வெஸ்ட்ல 1-2, உங்களுக்கு வேற சவுத்துல 1-2 அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வந்து கூட்டணி கட்சி இப்போ தருமபுரி மாதிரியாக இப்போ டிடிவி தினகரன் நிற்கக்கூடிய இடத்துல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அதிகரிக்குது. இப்ப நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு 5 இடத்துலயாவது ஜெயிப்போங்க அப்படின்னா அவர் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். பட் ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளரோ அல்லது ஒரு பொசிஷன்ல இல்லாதவரோ அல்லது ஓரளவுக்கு போல் அதை கணிக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த தகவல்களை பெறுபவரோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 or 2ல இருந்து 5 or 6க்கு போயிடுச்சு, 5 or 6ல இருந்து ஈவன் 10 கூட போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இதே திரும்ப நீங்க போய் பாரதிய ஜனதா இவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அண்ணாமலைகிட்ட கேட்டீங்கன்னா அவர் வந்து இரட்டை இலக்கத்தில் இடங்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் அவர் வந்து ஐ திங்க் ஏதோ 1-2 இடத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அப்ப 10+ இடங்களே ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்ப நீங்க அவர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்களே என்ன வந்தது அப்படின்னு ரிசல்ட் தான் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா உழைக்கிறதுக்கான ஒரு ஊக்கம், ஒரு டார்கெட். நம்ம குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட். இது வந்து தேர்தல் ஆரம்பத்துல சொல்லியிருந்தா, அதாவது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஈவன் அந்த கேடருக்கே கூட கொஞ்சம் என்னப்பா இது இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய ஒரே நோக்கம் மிக அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுவது. ஆரம்பத்தில் அவர் அதை மட்டும்தான் பேசினார். ஹை ஓட் ஷேர், அதற்கு பிறகு இடங்கள், அதுக்கு பிறகு நிறைய இடங்கள், அதற்கு பிறகு இரட்டை இலக்க இடங்கள், அப்போ வாக்கு சதவீதத்தை அதிகமாக பெறுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் மெஷர். எந்த கட்சி தலைவரும் இதை சொல்லித்தான் ஆகும். ரிசல்ட்டுங்கிறது நமக்கு வந்து June 4th தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ் நிச்சயமா பாரதிய ஜனதா பல இடங்கள்ல எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து இந்த கேடர் அவங்க எந்தூஸ் பண்ணதுதான் காரணம். சுணக்கம் இருந்ததுன்னா கேடர் வந்து வேலையை செய்ய மாட்டாங்க. சரிப்பா நம்மளும் இருப்போம் போ அப்படின்ட்டு. பட் ஜெயிச்சறதுக்கான வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கும்போது தட் எக்ஸ்ட்ரா மைல் அவங்க போவாங்க. அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அண்ணாமலையோட சமீபத்திய நேர்காணல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 2014 நாங்க பெற்ற வாக்குகளை காட்டிலும் 2019 அதிமுக கூட்டணியில இருந்தப்ப பெற்ற வாக்குகள் குறைவு. சோ கூட்டணியை வச்சும் கூட அது வாக்குகளா மாறல.
அதனாலதான் நாங்க வந்து தெளிவா கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது. அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. நான் தலைமைக்கு வந்ததுல இருந்து உள்ளாட்சியில இருந்தே நாங்க தனித்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முடிவுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு கூட பாஜக காரணம், தென் மாவட்டங்கள்ல பாஜகவுடைய வாக்குகள் காரணம்ன்ற அளவுக்கு அவர் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதா தன்னுடைய கருத்துல நாங்க நிறைய வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக அதை நம்புவதற்கும் அதை கேட்பதற்கும் தயாராக இல்லை. நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க அதிகமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா நாங்க குறைய வேண்டியிருக்கும் எங்களுக்கு. we are not interested அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நிச்சயமான ஒரு பாயிண்டா இருக்கும். நான் எப்பவும் போல உனக்கு வந்து 6 இடங்களில் 8 இடங்களில் நிற்பதற்கு இடம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வந்திருக்கும். அதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த ஒரு தலைவருக்குமே இப்ப அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அண்ணாமலைக்கு நான் இந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்பது பாரதிய ஜனதாவை வெகு வேகமாகவும் பெரிதாகவும் வளர்ப்பதற்காக, இன்னொருவரை முதல்வராக்குவதற்காக அல்ல அப்படின்னு அவர் இன்னொரு பேட்டியில சொன்னார். அதாவது நான் முதல்வராவதற்கு அப்படிங்கறத அவர் சொல்லல. இன்னொரு கட்சிக்காரர் முதல்வராவதற்காக நான் வந்து ஊர் ஊராக போய் சத்தம் போட்டு கூவி பேசுவதற்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? எஃபெக்டிவ்லி அதுதான் பாயிண்ட். அது எங்க வருது? இதற்கு முன்னால் இப்ப ஆந்திரால இருக்கிற மாதிரி ஒரு டாமினன்ட் உள்ளூர் கட்சியோட சேர்ந்து அதோடைய கோட் டெயில்ஸ் அதை புடிச்சுக்கிட்டு அதோடைய வாளை பிடித்துக் கொண்டு மேலே போவதாக இருந்த பாரதிய ஜனதா ஒரு கட்டத்துல தமிழகத்துல நமக்கே வளர முடியும், நாமே தனித்து பிறரை நம் தலைமையில் அழைத்து வந்து வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் இப்பொழுது கொண்டிருப்பதாக காண்பிக்கிறது. அதுதான் மெயின் ரீசன். அதுல இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் வந்து வருது. அதெல்லாம் அதை அடுத்தடுத்து நம்ம எடுத்துட்டு போலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி வேற டைரக்ஷன்ல போறாரு. இதற்கு முன் இருந்த பாரதிய ஜனதா தலைவர்கள் அத்தனை பேருமே அதிமுகவோடு நல்லுறவில் இருப்பதைத்தான் விரும்பினார்கள். அது வந்து அதிமுக இவர்களை உதாசீனப்படுத்திய நிலையிலும் கூட. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை திமுக ஒரு எதிரி கட்சி. அப்ப அதிமுகவோட சேர்ந்தாதான் நமக்கு பலன். ஆனால் அதிமுக இடம் கொடுப்பதை தாண்டி அதிமுகவிலேயே பலர் பிஜேபி ஒரு லயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்ததையும் நாம் பார்த்தோம். அது ரெண்டும் ஒன்னாக சேரும் பொழுது நாங்க தனியாவே இருந்துக்கிறோம். நாங்க லயபிலிட்டினா நாங்க உங்களுக்கு வேண்டாம், நாங்க லயபிலிட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் எங்களுக்கு லயபிலிட்டி தான் அப்படிங்கிறது தான் வந்து இதை காண்பிக்குது. அந்த ஒரு எண்ணத்துக்கு பாரதிய ஜனதா தள்ளப்பட்டதை தான் அது காண்பிக்குது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படின்னு இருக்காரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியலுக்கு இனி இடம் கிடையாது. அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நான் 2 கேள்விக்கு. ஒண்ணு, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசுவது அவங்களுக்கு வாக்கு இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடாதா? இல்ல வாக்கு பாதிப்பு ஏற்படுத்திடாது. இது ஒரு புது கருத்து கிடையாது. இதை வந்து கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவிலிருந்து யாரும் இந்த மாதிரி இதுவரை பேசல. அது மட்டும்தானே தவிர நீங்க வந்து நானே இதை பத்தி பேசியிருக்கேன் தொலைக்காட்சிகள்ல பேசும் பொழுது, வேற சில பேட்டிகள்ல கொடுக்கும் பொழுது நானே இதை பத்தி பேசியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளா நான் வந்து ஆம் ஆத்மி கட்சியை தான் காண்பிப்பேன். டெல்லி ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அங்கே காங்கிரஸ் மிக வலுவான ஒரு இடத்துல இருந்தது. அங்க லோக்கல் அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு. தொடர்ந்து 3 முறை அவர்கள் அங்க வெற்றி பெற்றார்கள். ஷீலா தீட்சித் முதல்வராக இருந்தார். அப்ப பாரதிய ஜனதா ஒரே ஒரு முறை அங்க ஜெயிச்சது. அதுக்குள்ள உள்கட்சி பிரச்சனை அங்க. சுஷ்மா ஸ்வராஜை முதல்வராக்கினார்கள். அதுக்கப்புறமா இன்னொருவர் முதல்வர் ஆனார். அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உள்கட்சி பிரச்சனைகளே இருந்தது. அதற்கு பிறகு வரிசையாக 15 ஆண்டுகள் காங்கிரஸ் தான். ஆனால் அதே சமயத்திலேயே கூட 2014லும் பிறகு 2019லும் நாடாளுமன்ற தொகுதிகள் 7 நாடாளுமன்ற தொகுதிகள் அத்தனையும் அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு போச்சு. அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றிருந்தார். இதான் அங்க இருந்த நிலை. அப்ப ஆம் ஆத்மி கட்சி வருது. ஆம் ஆத்மி முதல்ல டென்டேட்டிவா தான் உள்ள நுழையுது. என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி காங்கிரஸையும் எதிர்த்தது, பாரதிய ஜனதாவையும் எதிர்த்தது. இந்த 2 கட்சிகளுக்கும் ஆம் ஆத்மி முக்கியம் கிடையாது. அவங்க ஏதோ புதுசா வந்திருக்காங்கப்பா. ஆனா இவர்கள் இருவரும் ஒருவரை எதிர்க்கிறார்கள். பிஜேபி காங்கிரஸுக்கு எதிர், காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிர். அந்த தேர்தல்ல இடங்களை பொறுத்தவரை ஆம் ஆத்மி 3வது இடத்தில் வந்தது. பாரதிய ஜனதாவுக்கு தான் அதிக இடம். அதற்கு பிறகு
காங்கிரஸ், அதற்கு பிறகு ஆம் ஆத்மி. ஆனால் தனியாக யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த சமயத்துல ஆம் ஆத்மி நான் 2 பேரோடையும் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் பிஜேபியை தள்ளி வைக்கணும்னா நாம ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தரணும் என்று ஆம் ஆத்மியை அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வரானார். அதற்கு பிறகு என்னாச்சு? அதுக்கு அடுத்து ஒரு பாதியில ஆட்சி கவிழ்ந்தது. உடனே தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் ட்ரூ அ பிளாங்க், ஜீரோ, இன்சிக்னிஃபிகன்ட். என்னாச்சுன்னா அப்ப அங்க இருந்த வாக்குகள் அனைத்துமே பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகள். பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் அசெம்பிளி எலெக்ஷன் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்க்கு போய் கொண்டிருந்தன. அதே மக்களே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நரேந்திர மோடி கொடுத்துருவோம்பா அப்படின்னாங்க. அவர்கள் யார் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் என்றால் பாரதிய ஜனதாவின் உள்ளூர் தலைவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கட்சி பார்த்து அவர்கள் வாக்களிக்கல. அங்க நரேந்திர மோடிக்கு போடு, இங்க ஷீலா தீட்சித்துக்கு போடுவோம், இவ்வளவுதான் அவங்களுடைய இது. ஆனா அப்ப என்ன ஆகுது? அந்த சமயத்துல அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வராரு. உடனே மக்கள் வேற மாதிரி ஆங்கிள் அதை பாக்குறாங்க. லோக்கலா நான் இன்னும் பாரதிய ஜனதாவை நம்ப தயாரா இல்லை. யாரு முதல்வர் முகம் தெரியல, என்ன பண்ண போறாங்க, உட்கட்சி பூசலா தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் பார்க்க சென்சிபிளா இருக்காரு, படிச்சவரு, ஊழலுக்கு எதிராக இருக்காரு, நிறைய நல்லது பண்றேங்கிறாரு, முற்றிலும் புதிய கருத்துக்களை சொல்றாரு. டயர்டு. பிஜேபியும் காங்கிரஸும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டயர்டு ஃபார்முலாவை தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் புதுசா வராரு, இவர் பல விஷயங்களை பேசுறாரு. உங்களுடைய கல்வி தரத்தையே நான் மாற்றி அமைத்து பள்ளிக்கூடத்தை சிறப்பாக்குவேங்கிறாரு. ஒவ்வொரு மொஹல்லாலையும் ஒவ்வொரு குடியிருப்புகளையும் நான் ஒரு மெடிக்கல் கிளினிக்கை நான் கொண்டு வரேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், டாக்டர் உங்களை பார்க்க வரேன் அப்படிங்கிறாரு. தண்ணியுடைய பயன்பாட்டுக்கு எல்லாருக்கும் தண்ணி இலவசமா தரேன் அப்படிங்கிறாரு. எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைப்பேங்கிறாரு. இதுதான் மக்கள் நேரடியாக அவர்களால் உணரக்கூடியது. அப்ப அவர்கள் அப்படியே வாக்குகளை அவருக்கு மாத்துறாங்க. இன்னி வரைக்கும் காங்கிரஸ் அங்கே மீண்டு எழக்கூடிய ஒரு நிலையிலேயே கிடையாது. மற்ற இடங்கள் எல்லாம் அதே மாதிரி நம்ம வெவ்வேறு மாநிலங்கள் எல்லாம் சொல்லலாம். நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது அப்படியே நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடைய இதுல எம்ஜிஆரை விட்டுடுவோம், ஜெயலலிதா விட்டுருவோம், அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. இப்ப கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. எம்ஜிஆருக்காக நான் அதிமுகங்க, ஜெயலலிதா அம்மாவுக்காக நான் அதிமுகங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பயாச்சு. நீங்க என்னதான் பண்ணாலும் அலங்காரங்கள் பண்ணாலும் எடப்பாடி எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, ஓபிஎஸும் 2 பேரும் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் கவர்ச்சி அற்ற தலைவர்கள். அப்ப நீங்க ரெட்டையிலையும் பழைய பெருமையும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் அரசியல் செய்ய முடியும். அதனால அதை உடைத்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம்னா அது ஒரு சித்தாந்த ரீதியில வந்திருக்கு. நீங்க அதிமுகவும் எங்களுக்கும் அதே சித்தாந்தம்னா உனக்கு எதுக்கு இடம் இங்க? அதான் திமுக ஏற்கனவே இருக்கு. நீ அதை எதிர்க்க போகிறாய்னா எதிர்க்கிறது என்ன சித்தாந்தம்? சோ சித்தாந்த ரீதியில உங்களுக்கு இடம் இல்ல. அப்ப அதிமுக என்பது ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மக்கள் வருவார்கள். திமுக எதிர்ப்பு என்றால் எப்படி பாஜக எதிர்ப்பு என்றால் கெஜ்ரிவாலுக்கு வாக்களிப்போம் என்று மக்கள் முடிவு செய்தது போல திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுகவா பாஜகவோட பாஜக நான் போட்டு போறேன். அண்ணாமலை நல்ல துடிப்பான இளைஞர் வந்திருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, அப்படியே கெஜ்ரிவாலோட கனெக்ட் பண்ண முடியும். 2 பேரும் ஒண்ணுன்னு நான் சொல்லல. ஒரு மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுத்த முடியும். இது போய் நான் எதுக்கு இவர்கிட்ட கொடுக்கறது, நான் அங்க போறேன் என்று அவர் கருதக்கூடிய மக்கள் கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அவர் இன்னைக்கு ஓப்பனா முன்வைக்கிறார். நாங்க இதெல்லாம் முன்னாடியே நாங்கள் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதிமுகவுக்கு தான் இப்போ பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். அந்த த்ரெட்டை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் நம்ம இனிமேதான் பார்க்கணும். ஒரு எக்ஸோடஸ் சொல்லுவோம், அப்படியே கூட்டமாக அதிமுகவிலிருந்து பிரிந்து பாரதிய ஜனதாவிலும் திமுகவிலும் ஆட்கள் சேரப்போகிறார்கள். அது எப்பனா இந்த எலெக்ஷன் முடிஞ்சவனே, 2024 முடிந்த உடனே, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்க போகுதா, அல்லது 2026 வரைக்கும் பொறுத்திருந்து நடக்குமா, 2026க்கு பிறகு நடக்குமா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் என்ன நடக்கிறதுங்கிறதை வைத்துதான் நம்ம சொல்லணும். எதிர்த்தரப்புல பாத்துட்டோம் அப்படின்னா மத்திய அரசு தொடர்ந்து நிதி தரதுல ரொம்ப பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது பாஜக மேல. இதுக்கு அவர்களுடைய டிஃபென்சிவ் என்னவா இருக்க போகுது? ஏன்னா பிரதமர் வரும்போதும் சரி, வைக்கிறதும் சரி, ஊழல் கட்சி, கச்சத்தீ விவகாரம் இது மாதிரியே பேசுறாங்க. அவங்களுக்கான டிஃபென்சிவ் என்னவா இருக்க போகுதுன்னு கேட்கிறேன். தேர்தல் நிதி பத்திரங்கள் உட்பட கேட்கிறேன். நிதி சம்பந்தமானதுல திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு சில அறிவுஜீவிகளும் 2 பாயிண்ட முன்வைக்கிறாங்க. ஒண்ணு பொதுவாகவே மத்திய அரசு சில முன்னேறிய மாநிலங்களை வஞ்சிக்கிறது. தமிழகம் ஒரு முன்னேறிய மாநிலம், அதனால் வஞ்சிக்கப்படுகிறது. மொத்தமாக கலெக்ட் பண்ணக்கூடிய வரி வருமானத்திலிருந்து
வரி வருமானத்தை அதிகமாக தரக்கூடிய மகாராஷ்டிரம், தமிழகம் போன்ற இடங்களுக்கெல்லாம், அதுல குஜராத்தும் உண்டு, அவர்களிடமிருந்து பெறக்கூடிய வரியை விட குறைவாக கொடுத்துவிட்டு ப்ரொபோர்ஷனேட்லி உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதியை கொடுக்கிறார்கள். இது நாட் ஃபேர். இது வந்து பொதுவான கமெண்ட். இந்த பொதுவான கமெண்ட்ல இதை வந்து பல நேரங்களில் ஸ்டாலின் போன்றவர்களே கொஞ்சம் திருச்சே சொல்றாங்க. எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு குறைவாகவும் தங்களுடைய சொந்த கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு அதிகமாகும். அது ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா, இந்த எல்லா விதமான பங்கீட்டிலையுமே டாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கொடுப்பாங்க. அதுல வந்து கட்சி சார்பெல்லாம் யார் ஆட்சி செய்யறா அப்படிங்கிறது கிடையாது. யார் பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் ஆட்சி செய்தாலும் இப்பொழுதைக்கு அங்கே கொஞ்சம் நிதி அதிகமாகத்தான் போகும். ஏன்னால் அது வந்து பின்தங்கிய மாநிலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகள். ஒடிஷாவுக்கு கொஞ்சம் அதிகமா போகும். இந்த மாதிரி வந்து நீங்க லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். அதுவே தவறு அப்படிங்கிற ஒரு வாதம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது ஸ்பெசிபிக் வாதம் எங்கேருந்து வருதுன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும் பொழுது, அது புயல், வெள்ளம், மழை, மாபெரும் நெருப்பு பற்றி எறிவது, இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர்ஸ் என்று அறிவிக்கப்பட வேண்டியவை, இவை நடக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் தேவை. ஏன்னா நீங்க பட்ஜெட் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த தடவை வெள்ளம் வரும்பா, அதுக்கு ஒரு 5,000 கோடி ரூபாயை வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பொழுது நீங்கள் அதிகமாக ஒரு தொகையை மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்கிறது. அப்படி கேட்கும் பொழுது அந்த நிதி தரப்படுவதில்லை. இங்கே பாரபட்சம் காட்டப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு குஜராத்ல ஒரு டிசாஸ்டர் நடந்தப்ப பிரதமர் அங்க போய் நிக்கிறாரு. அப்படியே அவங்க கேட்கறத விட அதிகமா அள்ளி கொடுக்குறாரு. தமிழகத்துல அதே மாதிரி ஒன்று நடக்கும் பொழுது நாங்க கேட்கிறோம், கேட்டதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் வர மாட்டேங்கிறாரு, வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது வந்து இரண்டாவது குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு சிஸ்டமிக். ஏன்னா ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாகி இருக்கு. அந்த சிஸ்டத்துல எப்படி பங்கீடு, நிதி பங்கீடு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவே எங்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஸ்பெஷல் கேஸ் நடக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நாங்க கேட்கறது தரப்படல, இன்னொருத்தருக்கு தரப்படுது. இதுல முதல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இந்த முதல் குற்றச்சாட்டுல ஓரளவுக்கு தான் உண்மை இருக்கு, உண்மைதான். ஆனால் மகாராஷ்டிரமும் அது கொடுக்கும் வரியை விட, குஜராத்தும் அது கொடுக்கும் வரியை விட அது திரும்ப பெற்றுக்கொள்வது கொஞ்சம் குறைவுதான். ஏனெனில் அதுதான் பங்கீட்டுடைய அடிப்படையே. எல்லாரையும் மேல தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல டிங்கர் பண்ணலாமா, இதுல எவ்வளவு கொடுக்குறோங்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி குறைக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடும், அதெல்லாம் செய்ய முடியும். அப்ப அதுக்கான ரெப்ரசன்டேஷனோட போகணும். இது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இது இப்படிதான் நடக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். அது மாறி இருக்கு. மாநிலங்கள் பெறக்கூடிய நிதியின் சதவிகிதம் என்பது மத்திய வரி வருவாயிலிருந்து அதிகரித்து கொண்டேதான் வந்திருக்கிறது, பர்சன்டேஜ் வைஸ். இது அதை நாம் வந்து அப்படி ஒன்றும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எந்தெந்த மாநிலங்களுக்கு என்ன கிரைட்டீரியா படி கொடுக்கணும், மாநிலங்களையே பார்க்கல, ஒரு கிரைட்டீரியாவை உருவாக்கிட்டு எந்த மாநிலம் எந்த கிரைட்டீரியாவில் வருதுங்கிறதை வைத்துக்கொண்டு செய்கிறோம். இப்போ இந்த ஸ்பெசிபிக் கேள்வி வருது இல்லையா, ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கும் பொழுது ஒரு ஃபண்ட் இருந்து அந்த ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணுமா, படலையா, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக தரவுகளோடு பாரதிய ஜனதா அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப இங்க வெள்ளம் வந்தது சென்னையில, அதற்கு நீங்கள் பணம் கொடுத்தீர்களா, கொடுக்கவில்லை என்றால் ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னா இவர்கள் அதற்கு கிளியரான ஒரு பதில் சொல்லணும். இன்னென்ன மாதிரியான இதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இன்னென்ன மாதிரியான இதுக்கு கொடுக்கிறோம். அப்படி நீங்க வந்து குஜராத்துக்கு அதிகமாக கொடுத்து தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அது நியாயமற்றது. அப்ப இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். அதுல வந்து எனக்கு முழுமையான தரவுகள் இல்லாததுனால நான் வந்து அதுக்குள்ள போக போறதில்லை. பட் த ஆனஸ் இஸ் ஆன் பிஜேபி. தமிழக பிஜேபியும் மத்திய பிஜேபியும் அமைச்சர்களும் இது குறித்து விளக்கி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த விளக்கத்துக்காகவே, இது கொடுக்கவில்லை என்பதற்காகவே தமிழக மக்கள் எல்லாம் வாக்குகளை மாற்றி போட்டு விடுவார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமாக அங்கே தெரிய வந்திருப்பது, மாநில அரசின் இந்த வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இல்லாமைதான் தெரியும். ஏன்னா பெரும்பாலான வேலை நம்ம சென்னையிலேயே இருக்கிறவங்க,
பெரும்பாலான வேலைகள் வேகமாக நடைபெறவில்லை. ஒரு அது யாருக்கு என்ன கான்ட்ராக்ட் தராங்க, அவங்களுக்கு என்ன கமிஷன் அடிக்கிறாங்க போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அங்க. போர்க்கால நடவடிக்கையா மழை பெய்வதற்கு முன்னால் பண்ணல. பிளஸ் அதோட கூட ஒரு பெருமழை சேர்ந்து கொண்டது. பல நாட்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் பெய்யும் பொழுது நிச்சயமாக சிக்கல் தான். உடனே இதை கம்பேர் பண்ணி அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கொட்டிய மழை எவ்வளவு, இங்கே கொட்டிய மழை எவ்வளவு, செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதா, இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து பொற்கால நடவடிக்கையா முன்னாடியே வந்து சில காரியங்களை செய்திருக்கணும், செய்யல. அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய ஆண்டுகள்லயாவது இது போன்ற ஒரு பெரும் மழையும் வெள்ளமும் சொத்து பாதிப்புகளும் நடக்காமல் இருக்கும் மாதிரி பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ மக்கள் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்க போறாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இயங்கிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் என்ன அப்படிங்கிற ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்க போறாங்க. இந்த லார்ஜர் இஷ்யூ ஆஃப் இந்த சிஸ்டமிக் ஃபண்ட் இது தெற்கு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தெற்கு வளர்ந்து கொண்டே போகிறது. நாளைக்கு இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது ஏற்கனவே எல்லாம் பேசிட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னு ஒன்று வருது. இது வந்து நிதியோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இருந்தாலும் நம்ம இதை பத்தி ஒரு குறிப்புல மட்டும் சொல்லிடுறேன். நம்ம 1971 சென்சஸோட அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடங்களை ஒதுக்கி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில். அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. மக்கள் தொகை நிறைய மாறி இருக்கு. அமெரிக்கால என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகை மாறினதற்கு ஏற்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இடங்களை மாற்றுவார். கலிபோர்னியா என்கிற மாகாணம் மிக அதிகமாக மக்கள் தொகையை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இமிகிரன்ஸ் உள்ளூர்ல இருந்தே நிறைய பேர் அங்க போய் தங்குறாங்க. அதனால அங்க வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள்ட்ட எவ்வளவு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சீட் இருந்ததோ, நம்ம மக்களவைக்கு ஈக்குவலன்ட்னு வச்சுங்க, அந்த சீட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு வந்து தமிழகம் பல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எல்லாம் சரியா பண்ணியிருக்கிறதுனால இடங்கள் குறைவதற்கு ப்ரொபோர்ஷனேட்லி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இப்போ பண்ணோம். உத்தரப்பிரதேசத்துக்கு மிக அதிகமான சீட்டும், பீகாருக்கு அதிகமான சீட்டும், மேற்கு வங்கத்துக்கு அதிகமான சீட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரல்களுக்கு அப்புறம் இதுவே இல்லாம போயிடும். அதான். ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்படி எதிர்கொள்ள போறோம்? இது வந்து ஒரு பெரிய டிவிசிவ் பிரச்சனையாகும். தெற்கு வந்து நிச்சயமா எங்களை விட்டுங்க, நாங்க தனியா போறோம். ஏற்கனவே இந்த நிதி பங்கீட்டிலேயே வந்து ஒரு சில பேர் அதை அப்படி சொல்றாங்க. ரைட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து தனியா பிரிஞ்சு போய்க்கிறோம் அப்படின்ட்டு. எல்லாரிடமிருந்தும் இந்த குரல் வரலைன்னாலும் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னால வரக்கூடிய பாதிப்புகளை பார்த்து விட்டு அது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா வட இந்திய மாநிலங்கள் ஒரு சிலவற்றுக்கு அதிக இடங்களை தருவது, அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான பொலிட்டிக்கல் பவர் வரும். அப்ப பொலிட்டிக்கல் பவர் வச்சு இன்னும் அதிகமான நிதியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலானது. ஸோ இது வந்து ஒரு ஒரு டிக்கிங் டைம் பாம். அது ஒரு பக்கமா வச்சுப்போம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு சென்சிபிளான பதிலை சொல்ல வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சேர்த்து வச்சேன். எலக்ட்ரல் பாண்டும் இதுல சேர்த்து கேட்டுங்க. அதுக்கான விஷயங்கள் நீங்க எப்படி டிஃபைன் பண்ண போறாங்க? என்னுடைய கருத்துல வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து பாரதிய ஜனதா கொஞ்சம் தவறு இழைத்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதை உருவாக்கும் பொழுதே யார் வேண்டுமானாலும் டொனேஷன் தரலாம், எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் தரலாம், பணம் லீகலா வரும். முன்ன கருப்பு பணமாக வந்துட்டு இருந்து இப்பயும் கருப்பு பணம் நம்முடைய தேர்தல் அரசியல்ல, கட்சி அரசியல்ல புழங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெகுவாக குறைந்திருக்கு. ஏன்னா லீகலா பணம் தருவதற்கான ஒரு ரூட் இருக்கு. லீகலா பணம் தருவர் சும்மாவா தருவாரு? ஒரு நிறுவனமோ ஒரு தனிநபரோ ஒரு கட்சிக்கு பணம் தரும் பொழுது 5 ரூபா 10 ரூபானா தொண்டன் தரான், அவருக்கு இருக்கு பய. ஒரு பெரிய நிறுவனம் வந்து 1 கோடி ரூபாய் தாண்டி 100 கோடி ரூபாயும் 1000 கோடி ரூபாயும் தரும் பொழுது அவர்கள் எதையோ எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்காம 1000 கோடியும் 100 கோடியும் யார் தருவா? அப்ப அதுக்கு பேர் தான் நம்ம குவிட் ப்ரோ கோ அப்படின்னு சொல்றோம். இதற்கு பதில் அது எது? அதுதான் நமக்கு தேவை. யார் கொடுத்தா உங்களுடைய டிசிஷன் என்ன? ஸோ எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸை முன்வைக்கிறாங்க.
பட் இந்த எதிர்க்கட்சிகளும் எக்கச்சக்கமான பணத்தை பெற்றிருக்கிறார்கள். ப்ரப்போர்ஷன்ல வித்தியாசம் இருக்கலாமே தவிர இவர்கள் யாரும் இன்னொருவரை நோக்கி கையை நீட்ட முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறது யாருன்ற கொஸ்டினை வச்சுட்டு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அதிகாரத்துல இருக்காங்க, அமலாக்கத்துறை அதிகாரம், மாநில அரசும் அதிகாரம் தான். உதாரணத்துக்கு தெலுங்கானால பிஆர்எஸ்ங்கிற ஒரு கட்சி ஆட்சியில இருந்தது, இப்பதான் தோத்து போயிருக்கு. அதுல வரைமுறையை மீறி ஒரு 3 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு நிறுவனத்தை நேத்திக்கு ஆரம்பிச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து அதன் வழியா பாண்ட் வாங்கி கொடுக்கறது கிட்டத்தட்ட 72% தொகை அந்த மாதிரியான ஒன்று உங்களுக்கு வந்து பிஆர்எஸ்க்கு நிறுவனம் கொடுத்திருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாம் அப்படி கொடுக்க கூடாதுங்கிறது வந்து சட்ட விதி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. ஆனால் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்தா யாரை தண்டிக்க போகிறீர்கள்? பெற்றுக்கொண்டவர்களையா கொடுத்தவர்களையான கொடுத்தவர்களை தான். ஏன்னா பெற்றுக்கொண்டவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு யாரோ ஒருத்தன் ஒரு பாண்டை கொடுக்குறான், நான் வாங்கிடுவேன், வாங்கி கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவேன். டிராஃப்ட் அவ்வளவுதான். நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் ஆன்டிசிடென்ட்ஸ் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அவர்கள் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. இது வந்து அடிப்படையில இந்த சட்டமே கொஞ்சம் கொஸ்டினபிள், அந்த எலக்ட்ரல் பாண்ட் சட்டம். ஆனால் அதை பாரதிய ஜனதா கொண்டு வந்தது, மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இவ்வளவு ஆண்டுகள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அதை திறந்து பார்க்கும் பொழுதுதான் பல ஓட்டைகள் தெரிய வருகின்றன. ஆனால் அதன் காரணமாக அவன் திருடிட்டான், அவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதாவை பார்த்து கேட்க முடியுமா? ரெண்டாவதா ஒரே ஒரு இடம், இந்த முதல் வந்து பொதுவாக யார் யார் கொடுக்குறாங்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த குவிட் ப்ரோ கோ பார்ட்டை விட்டுருவோம். இடி, இன்கம் டாக்ஸ், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி பணத்தை பெறக்கூடிய ஒரு எக்ஸ்டார்ஷன் ரிங் நடத்தினாங்க அப்படிங்கிறது. எப்படின்னா, நான் வந்து இன்கம் டாக்ஸை உங்க கம்பெனிக்கு ரைடு விடுவேன். நீ ரெய்டுக்கு வந்த உடனே நீ உன்னிடம் இருக்கக்கூடிய தவறுகள் உனக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் தெரியும். அப்ப நேரா போய் இவ்வளவு பணத்தை எலக்ட்ரல் பாண்ட்ஸா வாங்கி டொனேஷனா தூக்கி அந்த பார்ட்டிக்கு கொடு, பிஜேபி. அது ஒரு மறைமுகமான ஒரு தூண்டுதல், அதாவது ஒரு பேச்சுவார்த்தையே கூட அங்க நடக்கலாம். அதான் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. உடனே இவங்க அங்க போன் பண்ணி, அங்கேருந்து அங்க போன் பண்ணி ரைடு வந்து நிறுத்தப்படும். அதோட மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு. இல்லாட்டி அதே மாதிரிதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவங்க வருவாங்க, அவங்க வந்து உங்களை மிரட்டுவாங்க, உங்கள்கிட்ட வந்து ஆவணங்களை சேகரிப்பாங்க. நீங்க எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கணும். இதுல வந்து கொல்யூஷன் இருக்கா, கனெக்ஷன் இருக்கா, யார் யாரும் கனெக்டட், எப்படி வந்து இது நடக்குது, இந்த மாதிரி உண்மையிலேயே நடக்கிறதா, அல்லது ஒருவர் ரெய்டு வந்துருச்சு, மாட்டிக்க போறாரு, மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கும் பொழுது சரி பாரதிய ஜனதால போய் அவங்கள்ட்ட யார்கிட்டயாவது கெஞ்சி, அப்பா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நான் கூட உங்க கட்சிக்கு நிதி தரேன் அப்படின்னு ஒருவர் தருகிறாரா? அப்படி தரக்கூடிய நிதியை அந்த கட்சி பெறலாமா? பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிவிட மாட்டார்களா? இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. இந்த கேள்விகளுக்கும் பாரதிய ஜனதா ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பிற கட்சிகளும் பல பதில்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்ப லாட்டரி மார்டின் கிட்ட பணம் எதற்காக வாங்கினீங்க? திமுகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் மட்டும்தான் அவங்க பெருமளவு பணம் கொடுத்துருக்காங்க, பிஜேபி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. பட் பல்க் ஆஃப் த பணம் இந்த ரெண்டு கட்சிக்கும். எதற்காக? அவர் மேல கேரளால வழக்கு போயிட்டு இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர் மேலும் ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு, அது ஏதோ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கணக்குப்படி பார்த்தா அவர் பாரதிய ஜனதாக்குள்ள அவர் அதிகமா கொடுத்திருக்கணும், கொடுக்கல. இன்ஸ்டன்ட் அவர் வந்து கொடுத்த கட்சிகள் இவை ரெண்டும். இது எதற்காக கொடுக்கப்பட்டது? குவிட் ப்ரோ கோ அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இதுவும் கேட்கணும் இல்லையா? அதே மாதிரி பிஆர்எஸ்க்கு ஏகப்பட்ட பணம், கான்ட்ராக்ட் ரிலேட்டடான பணம் அவர்களுக்கு வந்ததாக அதே குற்றச்சாட்டை நீங்கள் அங்கே சுமத்தலாம். இதுல வந்து காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் யார் கொடுக்கிறார்கள், ஏன் கொடுக்கிறார்கள்? சத்தீஸ்கட்ல எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடு, கர்நாடகாவில் நீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு ப்ராஜெக்ட் கொடு அப்படின்னு கேட்டா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்கலாம். பொதுமக்களாகிய நாம் இந்த கட்சிகள், இந்த கட்சி நல்லது அந்த கட்சி கெட்டதுங்கிறதை தாண்டி கேம்பெயின் பினான்சிங், பொலிட்டிக்கல் பினான்சிங், தேர்தல் சமய கால நிதி,
மற்ற காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி எப்படி இருக்க வேண்டும், அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும், யார் வேணாலும் கொடுங்க, நீ கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியணும் என்று நம்ம ஒரு கேள்வியை நிச்சயமாக முன்வைக்கணும். அது எப்படி உடனே திருப்பி அவங்க வந்து பழையபடி கருப்பு பணத்துக்கு வெளியில தெரியக்கூடாதுப்பா, நான் எல்லாம் தரத்துக்கு தயாரா இல்லை அப்படின்னா திருப்பி மீண்டும் கருப்பு பணம் வந்து விடுமா? ரெண்டுல எது மோசம்? கருப்பு பணத்துல கொடுத்தவர் யாருன்னு தெரியாது, பணமும் கருப்பு பணம். இங்க கொடுத்தவர் யாருன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் வெள்ளை பணமாவது வரும் அப்படின்னா will you prefer the second one அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லப்பா கொடுத்தவர் யாருன்னு தெரியணும், பணமும் வெள்ளை பணமா தான் இருக்கணும் அப்படின்னா அதுதான் நல்லது, அதை நோக்கி செல்ல முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு இன்றைக்கு. பட் இதுவும் வந்து தேர்தல்ல ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னா இல்ல. இது வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் அவார்டு பண்றதுக்கான ஊழல் அப்படிங்கிற மாதிரியாக இதை மாற்றி பிரசன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல். அதெல்லாம் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனால் இதுவே ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் ஒரு பாயிண்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. இன்னும் தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு பிரச்சாரம் முடித்து 1 வார காலம் தான் இருக்கு. பல அரசியல் நிகழ்வுகள் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையும் வரவிருக்கு. உங்களுடைய பணிச்சூழலுக்கு மத்தியில எங்களுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.